அனைவருக்கும் வணக்கம். இவர் பேர் நெல்சன். இதுக்கு மேலே இவர் பேர் வந்து நெல்சன் இல்லை, சாக்கடவாய நெல்சன் அப்படின்னு நாம் தமிழ் கட்சிக்காரங்க எல்லாரும் கூப்பிடுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கூவார் வந்து ஓடும், அதில் மனித கழிவு, மாட்டுக்கழிவு, எல்லா கழிவும் வந்து ஒன்றா போகும். அது வந்து ரொம்ப அடைச்சி போய் ஒரு மாதிரி கழிவோட உச்சக்கட்ட கழிவுடான்னா அது வந்து அந்த கழிவு தான், அந்த கூவாத்து கழிவு தான். அதுக்கப்புறம் சாக்கடை வாயை இருந்தாலும் வாயை திறந்தாலே சாக்கடையாக இருக்கும் அப்படின்னா அது இந்த நெல்சனுடைய வாய் அப்படின்னே சொல்லலாம். வாயை திறந்தாலே அவதூறு, பொய், பித்தலாட்டம் இதான் வந்து வந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் ஏன் பண்ணுறாப்புல அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். என்னென்னா, சீமான் அவர்கள் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு கார் ஒன்று வாங்கியிருக்காருங்க. அதில் வந்து பென்ஸ் கார் வந்து வாங்கியிருக்காரு. GLS அப்படின்னு சொல்லி 450 அப்படிங்கிறது இது. அதோட விலை பார்த்திங்கன்னா அந்த இணையத்தில் பார்க்கும்போது 1 கோடி ரூபா அந்த மாதிரி நெருக்கி வருது. 1 கோடி 40 லட்சம் அப்படிங்கிற மாதிரி நெருக்கி வருதுல்ல. இந்த காரில் அண்ணன் ஹபீபி உடைய அந்த இதுக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து வந்திருப்பார். இதை பார்த்துட்டு சீமானுக்கு இந்த கார் வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதான் வந்து நேற்றைக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கான். அது ஏழை பிள்ளைகள்னு சீமான் சொல்கிறாரு. அவருக்கு எப்படி வந்து சிறிய கார் 1 கோடி ரூபாய்க்கு வந்துச்சு? 1 கோடி ரூபாய்க்கு சீமான் எப்படி கார் வாங்கலாம்? சீமான் 1 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கினா உனக்கு ஏன்டா எரியுது? உனக்கு எங்கன எரியுது அப்படின்னு நம்ம இந்த காணொலியில் வந்து கேட்கணும். திறன்லையும் சொல்கிறாரு சீமானு. அவர் சொகுசு வாழ்க்கையும் ஆடம்பர வாழ்க்கையை வந்து வாழ்கிறாரு. ஏன் சீமான் இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஃபார்ச்சுனர், டொயோட்டா ஃபார்ச்சுனர் 38 லட்ச ரூபாய்க்கு வந்து வச்சுருக்காரு. அந்த கார் பார்த்தா தான் ஏன் சீமான் வந்து 1 கோடி ரூபா செலவில் இந்த பென்ஸ் கார் எதுக்கு வாங்கினார் அப்படின்னு சொல்லி, அந்த பென்ஸ் கார் சீமானுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி வந்து வீடியோ போட்டிருக்கேன். இப்போ சீமானுக்கு பென்ஸ் கார் வந்து யார் வாங்கி கொடுத்தா அப்படிங்கிறத நாம் தமிழ் கட்சி உறவுகள் வந்து அவங்களுக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். எப்படா சீமானுக்கு பென்ஸ் கார் வந்துச்சுன்னு சொல்லி அதுக்குண்டான தகவலை நம்ம வந்து திரட்டி வச்சுருக்கோம். அதையும் சொல்கிறேன். இவனுக்கு ஏன் எரியுது, இந்த சாக்கடை வாயனுக்கு ஏன் எரியுது அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து நம்ம இந்த காணொலியில் கேட்டே ஆகணுங்க. நாங்கள் எங்கள் அண்ணனுக்கு வந்து பென்ஸ் கார் வாங்கி கொடுப்போம், எதை வேணால் நாங்கள் வந்து வாங்கி கொடுப்போம். சீமானவர்கள் வந்து இன்னும் 10 கோடி கார் மதிப்புள்ள காரில் கூட போவார். அது உனக்கு ஏன் எரியுது, உனக்கேண்டா எரியுது அப்படிங்கிற இந்த கேள்வி வந்து ஒரு நாம் தமிழ் கட்சிக்காரனு கேளுங்க. சீமான் வந்து நல்ல சட்டை போட்டார், அந்த சட்டையோட விலை 5000 விமர்சனம் பண்ணுவானுங்க. சீமான் அவர்கள் வந்து நல்ல ஷூ போட்டார். சீமான் நல்ல காரில் போனால் இதுக்கு முன்னாடி இப்படி தான். ஃபஸ்ட்டு அந்த இசூஸ் கார் வச்சுருந்தாரு. அது எவ்வளோ தெரியுமா? 50 லட்சம் பாங்க. அதோட மதிப்பு போய் பார்த்தா 70 லட்சம் எனக்கு கூட இருக்காது. இந்த ஃபார்ச்சுனர் கார் 26 லட்சம், 28 லட்சம், 30 அப்படிங்கிறது 50 லட்சம் பாங்க. இப்போ இந்த காரை வந்து இப்படி தான் அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. நாங்கள் உங்களுக்குலாம் ஏன்டா எரியுது? சீமான் என்ன கார் போட்டு வச்சுருந்தா உங்களுக்கு ஏன்டா எரியுது அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்கணும். ரெண்டாவது, இந்த சாக்கடைவாய் என்ன அப்படின்னா, அண்ணன் சாட்டை துரைமுருகன் வந்து இந்த பையனை கேட்டிருப்பார். நீ ஒரு ஆத்தாளுக்கும் அதை நம்ம சொல்ல வேணான்னு வைங்களேன், நல்ல அப்பா அம்மாவுக்கு பிறந்திருந்தா 80 லட்ச ரூபா சாட்டை வந்து திமுக வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்னீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா விஜயை பற்றி ஒரு 10 காணொலி சாட்டை வந்து விமர்சி போட்டாருன்னா ஒரு காணொலி தான் திமுக விமர்சி போடுவார். அப்போ எதுக்கு ஒரு காணொலிக்கு வந்து 2 லட்ச ரூபா, அப்படியே வந்து 80 லட்ச ரூபா சாட்டை வாங்கிட்டான்னு சொன்னேன். ஆதாரம் கேட்டார். ஆதாரம் அப்பயே தெரிஞ்சிச்சு இது எந்த மாதிரியான ஒரு சாக்கடை வாய், எந்த மாதிரியான ஒரு அவதூறுன்னு. அப்போ இந்த அவதூறுக்கு பிறந்தது என்ன ஒன்று, திருப்பி அதான் சொல்லும். சீமான் 500 கோடி பணம் வாங்கிட்டார் திமுகட்டா. என்ன ஆதாரம்? ஒன்றும் இல்லை. கடைசியில் சீமானே அஃபிடபிட்டில் சொல்கிறார், என்னுடைய மனைவிக்கு வந்து சொத்து இருக்குன்னு. அந்த சொத்தை தூக்கிட்டு பாருங்கள், சீமான் வந்து ஸ்டாலினை சந்திச்சதுக்கப்புறம் அந்த சொத்து வாங்கியிருக்காரு மனைவி பேரில். இதுதான் சீமான் அந்த ஆதாரத்தை வெளியிட்டேன், ஆதாரம் கேட்டிங்களா, இதான் ஆதாரம்னு சொல்லி தூக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் நாம் தமிழ் கட்சிக்காரன் நம்மளாம் வச்சு செஞ்சியோ. அது வந்து காளிமுத்து அவர்கள் வந்து மகளுக்கு கொடுத்த ஒரு சொத்து. அப்பா சொத்து அப்பா இறந்துட்டார். அப்பா சொத்து எல்லாம் இருக்குல்ல, அது வந்து பிரிஞ்சு மகளுக்கு வந்து வருது விருதுன்னு பக்கத்தில். அப்போ அந்த பூர்வீக சொத்து என்ன, அப்பாட்டிருந்து மகளுக்கு வர சொத்து என்னன்னு தெரியாமல் அந்த சொத்தை சீமான் அவர்கள் வந்து ஸ்டாலின்ட்ட காசு வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லி 500 கோடி. அதுக்கு ஆதாரம்லாம் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி தான் இதில் உட்காந்துக்கிட்டு சீமான் வந்து அந்த மாநாடு போகிறது காசு இல்லாமல் இருந்தார். எப்படி 4 கோடி காசு இல்லாமல் திருநீதி அது இதுன்னு கேட்டார். சாட்டையை பார்த்தாராம். என்ன அப்படிங்கும்போது சாட்டை தன்னுடைய சம்பளம், யூடியூப் சம்பளத்தை எல்லாம் கொடுத்து அப்படி இப்படி எல்லாம் திறநீதி திரட்டி அந்த காசு சின்ன பிள்ளைங்கிட்டேருந்து 10, 5, 100ன்னு வாங்கி அப்படியெல்லாம் சீமான் வந்து மாநாடு நடத்துனேங்கிறாரு. அப்படி மாநாடு நடத்துகிற சீமானுக்கு எதுக்கு வந்து 1.5 கோடி ரூபாய்க்கு கார்? இந்த கார் வந்து எப்படி வந்துச்சு? சீமான் அப்போ சொகுசு ஆடம்பரமாக இந்த தமிழ் தம்பியெல்லாம் வச்சுக்கிட்டு சீமான் வந்து சொகுசு ஆடம்பரமாக வாழ்கிறாராம். எதுக்கு சீமானுக்கு வந்து 1 கோடி ரூபா காரு அப்படின்னு சொல்லி இவன் திருப்பி வந்து அவதூறு பரப்புறான். இப்போது அண்ணன் சீமானுக்கு அந்த கார் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஆல்ரெடி அண்ணன் சீமான் வந்து பார்த்தீங்கன்னா டொயோட்டோ ஃபார்ச்சுனர் வந்து வச்சுருக்காரு. அது 38 லட்ச ரூபா. அந்த காரை கொடுத்துட்டு அடுத்து ஒரு கார் எடுக்கும்போது என்ன கார் எடுக்கலாம் அப்படின்னா, நாம் தமிழ் கட்சி தம்பி அங்கே முக்கியமான ஆட்கள். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீமானுக்கு நெருக்கமான ஒரு நபர். ஏன்னா இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா 2022 வாங்கியிருக்காங்க இந்த டொயோட்டா ஃபார்ச்சுனர். அதை விட அடுத்த கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 30 லிட்ரு டீசலு. அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் 20 லிட்டர் அந்த மாதிரி தான் பிடிக்கும். அப்போது அந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷனுக்காகவும் ஒரு 7 பேர் உட்காந்து போகிற மாதிரி ஒரு நல்ல கார் வேணும் அப்படிங்கும்போது இந்த பென்ஸ் வாங்கியிருக்காங்க. அவ்வளோதான். இது வந்து நம்ம யாரும் திருடி கொள்ளையடிச்சு சீமான் எங்கேயுமே வாங்கலை. இப்போ சீமான் நினச்சிருந்தா அதிமுக அழகாக கூட்டணி போய்
அழகாக வந்து அதிமுகட்டிருந்து ஒரு 7,000 கோடி வாங்கியிருக்கலாமே. 70 சீட்டு தர்றோம், 7,000 கோடி 8,000 கோடி தர்றோம் அப்படிங்கிறது அதிமுக வெளிப்படையாக சொன்னாங்களே. போயிருக்கலாமே. அப்படி போய் ஒன்றும் சீமானை வாங்கலையே. ஏன் இந்த லீமா ரோஸ் அவர்கள் கூட ஒரு சீட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி பல கோடி கொடுத்தா வாங்கியிருக்காங்க அதிமுகட்ட. அப்போ சீமான் அப்படி வாங்கலையே. திமுகட்ட ஒன்றும் சீமானை காசு வாங்கி வந்து வாங்கலையே. அவர் கார் வேணும், அவருக்கு ஒரு நல்ல கார் வேணும். ஏன்னா அவர் வந்து ஒரு சீக்கிரம் வந்து போகணும் வரணும். இப்போ இங்கேருந்து திருச்சியில் இருப்பார், திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருப்பார், திருச்சிக்கு போகணும். திருச்சியில் இருப்பார், திருப்பி வந்து சென்னைக்கு போகணும். அவர் சென்னையில் இருப்பார், கும்பகோணம், இப்படி போயிட்டே இருக்கணும் அவர். அப்போ அவருக்கு வந்து ஒரு கார், நல்ல கார் வேணும் அப்படின்னா அவர் அது போட்டு வாங்குவோம். நாம் தமிழர் கட்சிக்காரங்க எல்லாம் காசு கொடுத்து வாங்குவோம். அவர் சொகுசாக தான் காரில் போகணும் நாங்கள் நினைப்போம், அதனால் வாங்கி கொடுப்போம். அது ஏன்டா உனக்கேண்டா எரியுது? ஒன்று இவங்க எதை கம்பேர் பண்ணுறாங்கன்னா, சீமான் வந்து திறன்நிதி கேட்குறாருல. இப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் பெரிய பொதுக்கூட்டானதுன்னா திறன்நிதி கேட்குறாருல. ஐயா அதை கேட்குறாரு. இந்த காசு இவர் வந்து இந்த கார் வாங்காமல், 1 கோடி ரூபா கார், இந்த கார் வாங்காமல் ஏன் அந்த அந்த 1 கோடி ரூபா கொண்டு போய் இந்த இதில் போடக்கூடாது, கட்சியில் போடக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன்டா கட்சியில் போகணும்? சீமான் வந்து இந்த படங்கள்லாம் நடிக்கிறாரு, அதுலேயும் காசு வரும். அவர் சொந்தமாக பல கதை எழுதுவார், பாட்டு எழுதுவார், அதுக்கெல்லாம் அவர் திறமை இருக்குது, அதுலேருந்து காசு வரும். அதுலேருந்து அவர் வாழணும். அவருக்கு அவர் சொகுசு கார் வாங்கி தான் வாழணும். அவருக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். ஆமாம், இப்போ பல பேர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து நிறைய மிரட்டல் இருக்குது. அப்போ நம்மளுக்கு தான் தெரியும் அண்ணன் சீமானை பாதுகாக்கணும். இவங்களுக்கு என்ன, சீமான் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இஸ்யூஸ் ஃபார்ச்சுனரில் போகணும். இஸ்யூஸ் கார் பழைய கார் இருக்குல்ல, அதிலே போகணும். அப்படி இல்லைன்னா அந்த டொயோட்டா ஃபார்ச்சுனரில் போகணும். சீமான் நான் அடுத்து வந்து அப்ளிகேட் பண்ணி அப்படி போகக்கூடாது. இந்த கார் முழுக்க முழுக்க எப்படி வந்திருக்குன்னா, சீமான சொந்த பணமோ, ரெண்டாவது நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் எப்பயுமே சீமானனுக்கு கார் வாங்கி கொடுக்குறது யார் வாங்கி கொடுப்பா? நிர்வாகிகளும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் சீமானுக்கு வேண்டியவங்களும். ஆனால் சீமானுக்கு வேண்டியவங்க 1008 பேர் இருக்காங்க. சீமானால் வளர்ந்தவங்க வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து பெரிய பெரிய டேரக்டர்னு சொல்லுவாங்க. பார்த்தா அவங்களாம் சீமான் அவர்களெல்லாம் ஒரு காலத்தில் வந்து பயனடைஞ்சவங்க. அப்போ அவங்களாம் சீமானை செய்ய மாட்டாங்களா? இன்றைக்கி சுந்தர் சி பெரிய டேரக்டராக இருக்கார், சீமானோட நெருக்கம். அது மாதிரி பெரிய ப்ரொடியூசர்கள் இருக்கிறாங்க, எல்லாமே சீமான இருக்கும். அவங்க வாங்கி கொடுக்குறாங்க, இந்த கார் வாங்கிக்கப்பா அப்படிங்கிறாங்க, ஒரு பரிசு. ஒன்றும் இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பென்ஸு காரெல்லாம் வந்து அசால்ட்டாக நான் பார்க்குறேன். அதெல்லாம் சொல்லக்கூடாது. இப்போ திமுக இந்த விஜய் கட்சியில் அவங்கெல்லாம் வந்து என்ன அதான் சரி விடுங்க. அப்போது இந்த முக்கியமாக இந்த சீமான காரை வச்சு விமர்சனம் பண்ணுறது, இதெல்லாம் எரிதாடி மாலா ஃபேனை வந்து பாட்டா நம்பரில் போட்டு குப்புறப்படுத்துக்கங்கடா அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க இதே விமர்சனம் தான் வச்சுருப்பாங்க. திறன்நிதி அப்படிங்கிறது வேறு. சீமான் திறன்நிதி தான் அந்த கார் வாங்கினார் அப்படிங்கிறதுக்கு இவன்ட்ட எதாவது ஆதாரம் இருக்கானா? எதுவுமே இல்லை, எதுவுமே கிடையாதுங்க. திறன்நிதி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வெப்சைட் நம்ம போட்டிருக்கோம். வெப்சைட் மூலயமா ஆன்லைன் நம்ம வந்து அந்த காசு வாங்குகிற திறன்நிதியை, அந்த காசு ஒரு பைசா கூட கட்சிக்கு தான் செலவு பண்ண பெருமை சீமானவர்கள் தனிப்பட்ட ரீதியாக போகாது. இந்த காசை எடுத்து தான் சீமானவர்கள் வாழணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் அவருக்கு கிடையாது. அவர் இது பண்ணுறாரு, அவர் வந்து அதை இது பண்ணிக்கிறார், சம்பாதிக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு, அவர் வந்து அதை பண்ணிக்கிறார். அப்படியே மீறி சீமானவர்கள் வந்து திறன்நிதி எடுத்து அவர் வாழ்ந்தால் அதை கேள்வி கேட்குற உரிமை வந்து எங்களுக்கு தான் இருக்குது. இவனுக்கு என்ன இருக்குது கேட்டால் என்ன சொல்கிறான் தெரியுமா? 2021 காலகட்டத்தில் இவர் காசு கொடுத்துருக்காரான் திறன்நிதி. என்ன ஆதாரம்? அதாவது எதுவுமே இல்லைங்க. அதாவது நாம் தமிழர் கட்சி எதுக்கடா சீமான் கார் வாங்கினா கேட்குற அப்படின்னு சொன்னால், நான் சீமான்கிட்ட 2021 வந்து இன தளிச்ச கட்சி காங்கிரஸ் அதை வீழ்த்தணும், திமுக வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து கட்சி ஆரம்பித்தார். அதனால வந்தேன். அப்போது சொல்கிறேன் இதுவே போய், ஏன்னா இவங்க அப்பா எந்த கட்சியில் இருக்கார்? காங்கிரஸில் இருந்து செவன்ஸில் இருக்கார். அப்போ ஒரு பக்கம் இனத்தளிச்ச கட்சி காங்கிரஸ், சீமான் காங்கிரஸ் எதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். இவன் எவ்வளோ பெரிய ஒரு போலியான நபர் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஏன்னா அவங்க அப்பா காங்கிரஸில் இருக்கார். இன்றைக்கி இவர் வந்து கார் வச்சுருக்காரு, பெரிய வீடு கட்டியிருக்காரு, எல்லாம் வந்து இவங்க வசதியாக இருக்காங்கன்னா அது காரணம் என்ன? காங்கிரஸ் கட்சியில் இருந்து அவங்க அப்பா கமிஷனில் சம்பாதிச்சது தான். அப்படி ஓப்பனாக டிக்ளேர் பண்ணு. அப்போது நீ வந்து ஒரு பக்கம் காங்கிரஸில் உங்கள் அப்பா வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் சீமான் அவர்கள் வந்து திமுக வேலை போயிட்டார் அப்படின்னா, இது இந்த மாதிரி தான் இவங்களுடைய ஒட்டுமொத்த அஜெண்டாவுமே. அப்புறம் சொல்கிறது, நத்தம் சூசங்கன் இருக்கார் தெரியுமா? அவர் வந்து வேட்பாளருக்கு சீமான் வந்து காசும் கொடுக்க மாட்டார், ஒன்றும் கொடுக்க மாட்டார். நத்தம்சம் வந்து அவருடைய சொந்த காசு 20 லட்சம் 30 லட்சத்தை வந்து கட்சி இதுக்காக வேட்பாளருக்காக செலவு பண்ணி அவர் வந்து பாருங்கள் ஒடிஞ்சு போயிட்டார், கடனாளியாக இருக்கான்னு சொல்லி இவன் சொல்கிறான். அது சொல்ல வேண்டியால் நத்தம் விசுவாசங்கிறேன். அவரே எதுவுமே சொல்லலைங்க. அவர் கட்சியில் இருக்கார், அந்த சீமானுக்கு உண்மையாக இருக்கார். அவர் சொல்லலை நான் வேட்பாளர்னே, நான் எனக்கு வந்து இவ்வளோ கோடி நஷ்டமாயிடுச்சுன்னு சொல்லலை. இதுக்கு முன்னாடி கட்சி விட்டு வெளியே போனேன் யாருமே சொல்லலை. ஏன்னா இவங்கெல்லாம் கட்சிக்கு வந்து இப்போ நத்தம் சிவசங்கனை விட்டுருங்க, அவர் செலவு பண்ணியிருப்பார். அவருடைய ஏன்னா தனிப்பட்ட ரீதியில் அவர் வந்து என்னென்னா கட்சியை வளர்க்குறாரு, அது ஒன்று. ரெண்டாவது அவர் சமூக சேவைகளில் பல பேர்த்துக்கு பல உதவிகள் செஞ்சுருப்பார். அது நாம் தமிழர் கட்சியில் இருந்தனால செஞ்சிட்டாரா இல்லைன்னா கட்சியில் இல்லாமல் தான் செஞ்சார், அதை விட்டுருங்க. அதை மற்றவங்கெல்லாம் வந்து
எங்கே போய் வந்து யாருக்கு என்ன செலவு பண்ணி கிழிச்சாங்க? ஒன்றும் கிடையாது. எல்லாம் கட்சி பணம், திரள் நிதி வச்சு தான் ஒரு வேட்பாளருமே இது பண்ணுறாங்க. வேட்பாளர் கடன் வருது அப்படின்னா, அது ஹம்பக்கு. நாம் தமிழ் கட்சிக்கு வேட்பாளர் கடன் வருது அப்படின்னா, அது ஹம்பக்கு, பொய், பிராடு. அப்படி பார்த்தா காளியம்மாலாம் கட்சி விட்டு வெளியே போயிருக்கல, அது சொல்லாமல கட்சியால் எனக்கு வந்து இவ்வளோ செலவாயிடுச்சுன்னு. கட்சியில் திரள் நிதி வச்சு தான் வேட்பாளரும் சரி எல்லாரும் சரி அவங்க வந்து செலவு பார்ப்பாங்க. ரெண்டாவது இவங்க என்ன கட்சிக்காரங்க வேட்பாளர் போய் என்ன காசாக கொடுக்குறாங்க? மிஞ்சி போனால் அவங்க போக்குவரத்து செலவு அவ்வளோதான், பெட்ரோலு அதுக்கு போடுவாங்க. மிஞ்சி போனால் ஒரு வேட்பாளர் வந்து ஒரு 5 லட்ச ரூபா செலவு பண்ணுறாங்கன்னா கட்சி நிதி கொடுக்கும், கொடுக்காமலாம் இருக்காது. எல்லாம் தெரிஞ்சவனாட்டான் சீமான் அவர்கள் திரள் நிதி வாங்கிட்டு சொகுசு கார் வாங்கிட்டார். நான் என்ன கேட்குறேன்னா, நெல்சன் உனக்கே எரியுது. சீமான் அவர்கள் வந்து எந்த காரில் போனால் உனக்கே எரியுது? சீமான் அவர்கள் வந்து 1 கோடி காரில் போனால் உனக்கே எரியுது. உனக்கு எரியுதுன்னா என்ன பண்ணு? அதிமுக எடப்பாடி அவர்கள்ட்ட தான் நீ காசு வாங்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிற, அங்கே போய் கேளு. இங்கே வந்து சீமானுக்கு வந்து கார் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப எரிஞ்சிக்கிட்டு இருக்காத. எப்படி எடப்பாடிக்கு வந்து இவ்வளோ சொத்து வந்துச்சு? எடப்பாடி சாதாரண வெள்ளை மண்டி ஏதாவது வச்சுருந்தாரா? எப்படி இவ்வளோ சொத்து வந்துச்சு? ஜெயக்குமார் அவருக்கு எப்படி இவ்வளோ சொத்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி அங்கே போய் கேளு. இங்கே வராத. இங்கே வந்தால் சாக்கடை வாயன் உன்னை வந்து நார் நாராக கிழிப்புன்னு சொல்லிட்டு இந்த காலையில் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.